வெல்கம் டு மை சேனல் இஷான் ஆஸ்ட்ரோ அண்ட் வாஸ்து சொல்யூஷன்ஸ். ஸோ இன்றைக்கி நாம் தைப்பூச திருநாளை பற்றி தான் பார்க்க போகிறோம். தைப்பூசம் அப்படின்னாலே நம்மளுக்கு பழனி முருகன் தான் ஞாபகம் வருவார். இந்த தை மாதத்தை தான் நம்ம மகர மாதம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த மகர ராசியில் தான் செவ்வாய் பகவான் உச்சமாறாரு. இப்போ செவ்வாயை குறிக்கக்கூடிய கேரக்டர் அப்படின்னு பார்த்தா கோபம். அப்போ முருகப்பெருமான் மாம்பழத்தை தன்னோட அண்ணன் விநாயகர்கிட்ட எழுந்துட்டு கோபப்பட்டு வந்து அமர்ந்த இடம்தான் இந்த பழனி மலை. அங்கே பழனி முருகன் நெருப்பு தத்துவத்தில் இருக்கிறாரு. அவரை குளிர்விக்கிறதுக்காக தான் நிறைய பக்தர்கள் பால் குடம் வந்து எடுக்கிறாங்க. இதே தை மாதமும் பௌர்ணமி அண்ட் பூச நட்சத்திரம் 3 இணைந்து வரக்கூடிய நாளில் தான் பார்வதி தேவி தன்னோட சக்தியையும் ஆற்றலையும் ஒன்றா சேர்த்து வேலை உருவாக்கி சூரபத்மனை அழிப்பதற்காக முருகன்கிட்ட கொடுத்த நாளும் இந்த தைப்பூச திருநாள் தான். இந்த மகர ராசி தான் காலபுருஷருடைய 10ஆம் பாவகமாக வருது. அப்போ 10ஆம் பாவகத்தை குறிக்கக்கூடிய நம்மளோட உடல் உறுப்பு எது அப்படின்னா கால் மூட்டு. அப்போது நம்ம நடந்து போய் மலை மேலே உள்ள முருகனை வழிபடும்போது நம்மளோட கர்ம வினைகள் எல்லாமே குறைஞ்சி நம்மளோட பிரார்த்தனை நிறைவேறும். இன்கேஸ் கோயிலுக்கு போக முடியாத சுச்சுவேஷனில் நம்ம வீட்டிலையே தைப்பூச வழிபாடை செஞ்சுக்கலாம். ஸோ அது எப்படி செய்யணும் அப்படின்னா, அந்த தைப்பூசத்தை அன்னைக்கு காலையில் 6 to 7 சூரியனையும் நம்மளோட குலதெய்வத்தையும் வேண்டிட்டு நம்ம கலசம் அமைச்சிக்கணும். குறிப்பாக தண்ணீரால் ஆன கலசத்தை தான் நம்ம வந்து அமைச்சிக்கணும். அன்னைக்கு கலசம் வச்சதுலேருந்து நம்மளுடைய விரதம் ஸ்டார்ட் ஆகுது. அன்னைக்கு நம்ம சமைக்காத உணவுகளான பழங்கள், இளநீர் இது எல்லாத்தையுமே நம்ம எடுத்துக்கலாம். அன்னைக்கு குறிப்பாக பௌர்ணமியும் சேர்ந்து வர்றதுனால ஈவினிங் 6 to 7 நம்ம வழிபாடு செய்கிறதுக்கு சிறந்த நேரமாக இருக்கும். அன்னைக்கு மதியானம் ஊனமுற்றவர்கள் அப்படி இல்லைன்னா முதியவர்களுக்கு வந்து நம்ம அன்னதானம் வழங்கணும். குறிப்பாக குறைஞ்சது ஒரு 30 பேருக்காவது நம்ம சாப்பாடு வந்து வழங்கணும். இப்போ ஈவினிங் 6 to 7 கலசத்துக்கு முன்னாடி பன்னீரால் தொடச்சிட்டு அங்கே சடாட்சர மந்திரத்தை நம்ம வரைஞ்சிக்கணும். அதில் 6 நெய் தீபங்களை ஏற்றிட்டு சிவப்பு நிற மலர்களால் கந்த குரு கவசம் பாடி நம்ம அர்ச்சனை செஞ்சுக்கணும். அர்ச்சனை செஞ்சுட்டு தீபதூப ஆராதனையெல்லாம் பண்ணிக்கலாம். நெய்வேத்தியம்னு எடுத்துட்டோன்னா கருப்பு கொண்டல் கடலையும் சர்க்கரை பொங்கலும் வைக்கிறது சிறப்பு. பர்டிகுலராக நம்ம குழந்தை அப்புறம் வீடு சம்பந்தமான பிரார்த்தனை வைக்கும்போது அது நிறைவேறும். ஏன் அப்படின்னா பூச நட்சத்திரம் கடகராசியில் தான் இருக்குது. அது காலபுருஷருடைய 4ஆம் பாவகம். இன்னொன்று என்னென்னா, இந்த பூச நட்சத்திரத்தில் தான் குரு பகவான் உச்சமாறாரு. ஸோ நம்ம தைப்பூச வழிபாடை நம்ம செய்யும்போது நம்மளுக்கு அதோட பலனாக மனத்தெளிவுள்ள குழந்தையும் வாஸ்து தோஷமற்ற வீடும் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இதோடைய தாத்பரியம். இந்த வருஷம் தைப்பூசம் எப்போ வருது அப்படின்னா February 1 ஞாயிற்றுக்கிழமை. ஸோ நம்ம எல்லாருக்கும் முருகனோட அருள் கிடைக்க நான் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.